இரும்புலிச்சேரியில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் மேம்பால பணி கிடப்பில் போடப்பட்டதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட நெரும்பூர் இரும்புலிச்சேரி கிராமங்களுக்கு செல்லும் வகையில் பாலாற்றின் குறுக்கே தரைப்பாலம் இருந்தது. இந்த தரைப்பாலம் கடந்த 2015ஆம் ஆண்டு பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் இரும்புலிச்சேரி கிராம பொதுமக்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கிராமத்திலேயே முடங்கினர். இதனையடுத்து மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டில் பாலாற்றின் குறுக்கே 40 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கின. 80% பணிகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது கடந்த 6 மாதங்களாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. எனவே உயர்மட்ட மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 2015 பெஞ்ச மழையால் இந்த தரைமட்ட பாலம் முற்றிலுமா வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சு. பிரிட்ஜ் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8-9 வருஷம் நாங்கள் இது பண்ணோம். 2 எம்எல்ஏ மாறினாங்க, 2 எம்பி மாறினாங்க. எந்த ஒரு பயனும் இல்லை. அதுக்கப்புறம் சென்ற ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் தான் தாமு அன்பரசன் அவர்கள் அடிக்கல் நாட்டு போட்டு பிரிட்ஜ் வேலை நடந்துச்சு. ரொம்ப வேகமாக தான் நடந்து வந்துச்சு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு சுத்தமாக ஸ்டாப் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 6 மாசமா பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்கல. ஒரே ஒரு சின்ன வேலை கூட நடக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் இப்போ 10 நாளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த போர் போடுற இயந்திரம், காங்கிரீட் போடுற மிஷினு, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கின்னு இன்னொரு இடத்துக்கு போடுறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாட்டி மடை கேட்கும்போது எங்களுக்கு அது சரியான பதில் கிடைக்கல. நாங்கள் ஏன்னு கேட்கும்போது அவர் இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு சாக்குப்போக்கு சொல்லிட்டு போகிறாங்களே கண்டி வேலை எதுவும் துரிதமாக நடத்தலை. கிட்டத்தட்ட நாங்கள் 8-9 வருஷமாக போராடி பெற்ற இந்த மேம்பாலத்தை ஒரு கேள்விக்குறியாக்கி வச்சிருக்காங்க. இது பயன்பாட்டுக்கே வரல.